தேர்தலுக்கு முன் 5 ஏக்கர் வரை நிலம் உள்ளவங்களுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. 5 ஏக்கருக்கு மேல் 50% தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனா, இன்று நடந்தது என்ன தெரியுமா? வாக்குறுதி மட்டும் பெரியது. விவசாயிகளின் நம்பிக்கை தான் ஏமாந்தது. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் தாவேக சொல்லியிருந்தாங்க. இப்போ வாக்குறுதிகளை மாற்றி விவசாயிகளுக்கு கடும் அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க? சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி வழங்கப்படும், பெரும் விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு பெரிய அளவில் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? முழு கடன் தள்ளுபடி இல்லை, அதிகபட்சம் 50,000 ரூபா மட்டும் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்குதுங்க. ஏற்கனவே கடன் சுமையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 50,000 மட்டும்தான் தள்ளுபடி. அதுவும் குறு சிறு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி தள்ளுபடி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டோம், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்து இப்போ இப்படி மாற்றி சொல்கிறீங்க, விவசாயத்துக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையில் சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டு விவசாய கடன் சங்கம் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது ஒரு நல்ல பெரிய விஷயந்தான். இது விவசாயிகளை காப்பாற்றக்கூடிய திட்டமே இல்லைங்க, மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி மக்களே அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. மேலும் சிறு விவசாயிங்க, பெரு விவசாயிங்க என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா பேர்த்துக்கும் முழுமையான பயிர்க்கடனை நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தீங்களோ அந்தபடி நீங்கள் நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. கடன் எவ்வளவு இருந்தாலும் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெறும் 50,000 மட்டும் தள்ளுபடி என்றால் மக்கள் ரொம்ப ஏமாந்துட்டாங்க. அதனால் விவசாயத்திற்கு ஆதரவாக எல்லா பேருமே இருப்பாங்க. மக்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பி தான் விஜயை ஜெயிக்க வச்சாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ பொய்யாயிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. தாவேகா பரிசீலனை பண்ணி விவசாயத்துக்கு நல்ல ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் விஜய் சார், நீங்கள் மக்களுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டிங்க ஐயா, செஞ்சிட்டிங்க. இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.